அப்படி ஆடவர் இல்லாத வீடு யாருடைய வீடு என்று ஒருவரை பார்த்து ஒருவர் கேட்கின்ற போது மாந்திரவாதி மனைவி சொல்கிறார், சரி தங்கைமார்களே, என்னுடைய கணவன் காசிக்கு சென்றிருக்கின்றார். வருவதற்கு 6 மாதமோ 1 வருஷம் தெரியாது. அதனால என்னுடைய வீட்டிலே அம்மையார் வரவு இருப்போம் என்று சொன்னார். மற்ற பெண்களும் சம்மதித்தார்கள். ஆளுக்கு ஒருபடி நெல்லெடுத்தார்கள். அரிசி வேற, தவிடு வேற, உமி வேற குத்தி குத்தி அரிசியை சரி நினைய வைத்து மாவடித்தார்கள். பிடித்த மஞ்சளை கொண்டு வந்து மஞ்சளை மாவடித்தார்கள். பிள்ளை மஞ்ச பிள்ளை பிள்ளை ஏழை செய்து கொண்டு யாருக்கு தெரியும் இன்றோடு விரதம் இருந்து 8 நாள் பூர்த்தி ஆகிறது. விடுவதற்கு முன்னால் நாங்கள் எல்லாம் சரி அவர் இல்லத்துக்கு செல்லுகிறோம். இந்த மாப்பிள்ளை மஞ்ச பிள்ளை ஆடவர் முகத்தில் மொழியாதபடி கங்கையில் கொண்டு கரைப்பது உன்னுடைய கடமை. உன்னுடைய கடமையாக்கா என்று சொல்லிவிட்டு அவர் இல்லத்துக்கு சென்றார். நேரம் என்ன ஆகிறது? விடிய காலையும் 3 மணி அளவு 8 நாள் பொழுதுபோக்கு ஒண்ணுமே கிடையாது. இப்ப செல்லு எடுத்தா கையில எடுத்தா எதை விடாலும் பார்க்கணும். இவள் 8 நாள் விழித்திருந்த சடவுளை அதுக்காக 8 நேரம் செல்ல பார்க்காதாங்க. நரம்பு மண்டலத்தை பாய்ச்சிடும். அதிகமா பார்த்தா கண்ணுக்கே கேடுவோம். அதுவும் அச்சட்டு சின்ன பிள்ளை கையில தான் கொடுக்கறது, விளையாடுறது. கொடுக்கல ஒரு 1/2 மணி நேரம் கொடுக்கணும். எந்த நேரம் கொடுத்தா நரம்பு மண்டலத்தை பார்க்கும் கதிர் வீச்சு. அதை ஒவ்வொரு தாய்மார்களும் புரிந்து கொள்ள வேண்டும். மாந்திரவாதி மனைவியான வெறுமலைச்சி வெண்முடியாக நினைக்கின்றார். 8 நாள் விழித்திருந்து சடவு இன்னும் நேரம் விடுவதற்கு 3 மணி நேரம் இருக்கிறது. சிறிது நேரம் உறங்கும் என்று உறங்கினால் ஆதித்தேனு உதயம்மா தெருவதில் ஆடவர்கள் வருவதும் தென்படுத்தார். அப்பந்தான் நினைக்கிறார் மாப்பிள்ளை மஞ்சள் பிள்ளை ஆடவர் முகத்தில் ஒழியாதவன் எப்படி கங்கையில் கொண்டு கரைப்பது. அப்பந்தான் நினைக்கிறார். அளவில் நினைக்கின்றார். மங்கையும் கங்கையும் ஒன்று என்று சொல்வார்கள். கங்கையில் கொண்டு கரைப்பதை விட காதலை கரைத்து உண்டால் என்ன என்று சொல்லி பெரும் மாப்பிள்ளை மஞ்சள் பிள்ளை கரைத்து அவையாரே தஞ்சம் என்று அறிந்தினார். அறிந்து வெறுமனத்தை வெண்முடியால் இருக்கின்ற வேளையில் நடக்கின்றது. அங்கு காசுக்கு சென்றது
எதற்காக ஒரு வீட்டில் உள்ள கணவரோ இல்லை தகப்பனோ ஆடவர்கள் வெளியே சென்று வீட்டுக்கு வரும்போது அந்த நேரத்துல எதற்குன்னா அந்த காலை சுத்தம் செய்து வீட்டுக்குள்ள போகுது. ஆமா அடிக்கடி ஏன்னா சுகாதாரத்தை அப்பதான் நோய் வராது. அது மட்டும் இல்ல, இந்த கால் கழுவும்போது பாதங்கள் வந்தன சரி வெட்ட விழாம கழுவணும். ஆமா அப்படி வெட்ட விழுந்தா நானும் சனீஸ்வர பகவான் வந்து அது வழியா நம்மளை பிடிச்சு வரணும் சொல்லுவாங்க. சரி அதுக்கு தான் அப்படி செய்யணும். இந்த அம்மையார விரமராட்சி பெண்குடியார் பெண்குடியார்